திஸ் இஸ் நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அண்ணன் லாரன்ஸ் மற்றும் கேபி பாலா அவர்களின் உலக மகா உதவி உருட்டுக்கள் தான். நீங்கள் சொல்லலாம், எப்படி ஒரு உதவி பண்ணுற ஒருத்தரை, மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒருத்தவங்களை பற்றி நீ அவதூறு பேசலாம் அப்படின்னு. அந்த தற்கொலைகளை பற்றி அவதூறு பரப்பணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் நிறுத்தி கொஞ்சம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சுயமாக முடிவெடுங்க. ஐயா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மூளை இருக்குமா? ஐயா இல்லைன்னு நல்லா சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இங்கே பிரச்சனை கேபிஐ பாலா அப்புறம் லாரன்ஸ் மாதிரியான செலிபிரிட்டி உதவி பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கிடையாது. அவங்க ஏன் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான். இந்த செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ்க்கு பின்னாடி உண்மையாகவே அப்படி என்னதான் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஒரு ஹெல்ப், அதாவது உதவி எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெல்ப் பண்ணுறவங்கள ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு சிலர் மன அமைதிக்காக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க, இன்னொரு குரூப் விளம்பரத்துக்காக உதவி பண்ணுறவங்க. இந்த மாதிரி கிராமட்டிக்கலாக பேசாமல் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ அப்படிங்கிற ஒரு நபர், அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் கோவிலுக்கு பசியாக வரவங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பண்ணுற உதவி அவரோட மன நிம்மதிக்காக பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அதுவே பி அப்படிங்கிற நபர் அதே கோவிலுக்கு உதவி பண்றாரு, ஆனா அவர் கூட ஒரு கேமரா டீம், அந்த நபர் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புன்னு ஒரு பப்ளிசிட்டியோட உதவி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுல உண்மையாவே யார் உதவி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பி நினைச்சிருந்தா கோவிலுக்கு பண்ணின அந்த உதவியை யாருக்கும் தெரியாம கூட பண்ணியிருக்க முடியும். ஆனா அதை ஏன் பண்ணல? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். யோசிங்க மக்களே, யோசிங்க. பிகாஸ் எவ்ரி கார் நீட்ஸ் பெட்ரோல், ஜஸ்ட் லைக் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ் நீட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த லாஸ்ட் 1 மந்தாவே இந்த சோஷியல் மீடியாவில் லாரன்ஸ் அப்புறம் கேபிஐ பாலா மாதிரியான செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக இந்த பிகைன் ரூட்ஸ் மாதிரியான கார்பரேட் சேனல்ஸ் அவங்கள ரொம்ப ப்ரமோட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் எனக்கு இது ஒரு பெருசாகவே தெரியல, ஆனால் போக போக இதில் எங்கேயோ தப்பாக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. வெறும் பப்ளிசிட்டிக்காகவும் ரீல்ஸ் அண்ட் வியூஸ்க்காக மட்டுமே ஹெல்ப் பண்ணுற ஒரு சொசைட்டியாக நம்ம மாற்றப்பட்டுட்டு வரமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. லாரன்ஸ் அப்படி என்னவெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் இன்டர்நெட்டில் அவருக்கு கீழே ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவரோட ஒரு ஃபேன் பேஜில் larencecharitable.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டை நோட் பண்ணோம். சரி, மேபி இந்த டொமைனுக்கு கீழே ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் அதை வேபேக் மிஷனில் போய் பார்க்கும்போது 2006 to 2016 வரைக்கும் ஒரு வெப்சைட் ஆக்டிவாக இருந்திருக்கு. வேபேக் மிஷின்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன தான் ஒரு விஷயத்தை இன்டர்நெட்டில் டெலிட் பண்ணாலும் அதை வேபேக் மிஷின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட்டில் லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சப்போ கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருந்துச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துகிட்டு போய்